வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நேற்று நைட்டு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன் செட்டோட ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்துட்டு டிஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து உங்களுக்கு வந்து 2024 பிப்ரவரி மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ கட் ஆஃப் எப்படி நம்ம எப்படி கொஷின்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17ஆவதுல இருக்குது, ஓகேங்களா? 17th நம்பரில் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 182 மார்க்ஸ், ஓகேங்களா? ஜென்ரல் விமென் பொறுத்த வரைக்கும் 182 மார்க்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், 180, 178, 176 வரைக்கும் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 164 கட் ஆஃப். பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 168. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முஸ்லீம்க்கு பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 180, பிசிஎம்டிக்கு பார்த்தீங்கன்னா 144, பிசிஎம்டபிள்யூ உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 166, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் 162 மார்க் எடுத்துருக்கணும். அதுவே எம்பிசி டிஎன்சி டிஆர் இருந்தால் 162 மார்க்கு. எம்பிசி டிஎன்சி டபிள்யூவாக இருந்தால் விமன், அது அவங்க எல்லாத்துக்குமே விமன் டி அண்ட் டிஎன்சி எல்லாத்துக்குமே 162 மார்க் வச்சுருக்காங்க. தென் பார்த்தீங்க எஸ்சி அவங்களுக்கு வந்து 154 மார்க் மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு எஸ்சி விமெனுக்கு வந்து 152 மதிப்பெண் எடுத்தால் போதும். எஸ்சிஏ அருந்ததி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 140 எடுத்தால் போதும். அதில் இருக்கக்கூடிய விமென்ஸ்க்கு வந்து 136 எடுத்தால் போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஓரளவு கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. எல்லாமே 160, 150 ப்ளஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க மேக்ஸிமம். இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரிக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி சேம் இதே தான், 150 to 160 எடுத்தால் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜென்ரலில் வந்து நம்ம 182, 184, 185 போட்டால் தான் போகும். நார்மலாக வந்து நம்ம கேட்டகரி சொன்ன வரைக்கும் எம்சி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே நம்ம சொன்னால் அதே ஓரளவு கட் ஆஃப் வந்து மேட்ச் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்து வந்து கட் ஆஃப் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்த டேட், நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெசேஜ் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெங்கே சென்டரில் எழுதுனீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சென்டர் வச்சு தான் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ காமர்ஸ் இருக்கிறதுலே அதிகமாக செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது காமர்ஸுமே ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸுமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2 பேஜ் வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100+ மெம்பர்ஸ்க்கு மேலே செலக்ட் ஆகிருப்பாங்க நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் வாங்க. கிரிமினாலஜி பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். எர்த் சயின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதில் வந்து 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. எஜுகேஷனும் பரவாயில்ல, எஜுகேஷனே நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. எலக்ட்ரானிக் சயின்ஸ் இங்கிலீஷில் தாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் இங்கிலீஷில். நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ கூட எந்த நம்பர் நீங்கள் எங்கே எழுதுனீங்கன்ட்டு. ஹிந்தியில் ஒருத்தர் தான். ஸோ ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ எப்போது நமக்கு வந்து இந்த எப்போயோ வந்துட்டு எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லி திருப்பியும் மாற்றி அப்புறம் ஃபெப்ரில் போய் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம், ஓகேங்களா? ரிசல்ட் டேட் 25/9/2025. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க. உங்கள் நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டு தான். ஸோ உங்கள் நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. TN 2000 ஸ்டார்ட் ஆகிட்டு TNS2 வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஹோம் சயின்ஸ் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து லா இருக்குது. ஹோம் சயின்ஸில் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. லைப்ரரி இன்ஃபர்மேட்டிவ் சயின்ஸில் லைஃப் சயின்ஸு, எர்த் சயின்ஸு, லைஃப் சயின்ஸும் பரவாயில்லங்க, ஓரளவுக்கு அதிகமாக தான் போட்டிருக்காங்க. லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3-4 பக்கம் வந்துருக்கு, அவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க போல். மேனேஜ்மெண்ட்டு மலையாளம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். ஹிந்தி பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, கொஞ்சம் கம்மின்னு பார்த்தா லா, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மிங்க. எனக்கு தெரிஞ்சு டிஆர்பிலையும் அப்படி தாங்க வரும். ஏன்னா வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேகன்சி நமக்கு போட்ட வரைக்கும் ஃபிலாசபி கம்மி தான். வேகன்சி நமக்கு போட்ட வரைக்கும் இங்கிலீஷ் அதிகம், மேக்ஸ் அதிகம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதிகம். நமக்கு பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி வந்து பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட்லேயே கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா படிக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு பாஸ் ஆக முடியும். தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.